Okay. See you, man. Thank you. See you, brother. Your name? Robert. Robert. Yeah. Okay. I'll take a number. Yeah. ஸோ நான் இப்போ இருக்கிறது மணிப்பூர் இண்டோ பர்மா ரோட் அப்படி தான் நினைக்கிறேன், கிளியராக தெரியலை. இந்த ரோட்டில் இருக்கேன். என்னை சுற்றி ஃபுல்லாக பிஎஸ்எஃப்பும் அப்புறம் போலீஸும் இருக்காங்க. இந்த ஏரியாவோட பேர், இந்த வில்லேஜோட பேர் பலேல் நினைக்கிறேன். மென்ஷன் கீழே போடுறேன், பலேல் நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிறத பார்த்தா பிடிச்சிருவாங்க. ஸோ அதான் அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்ன பிடிச்சிட்டாங்க. இங்கேருந்து அடுத்த இதுக்கு போகிற ரோட்டில் பிடிச்சிட்டாங்க. இங்கேருந்து முறைன்னு சொல்கிற ஊருக்கு போகும்போது பார்த்து பிடிச்சிட்டாங்க. எங்கேருந்து வர, என்ன பண்ணுற. ஸோ நான் சொன்னேன், நான் யூடியூபர், ட்ராவல் வ்ளாக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன வில்லேஜுக்கு போய் வீடியோஸும் அப்புறம் அங்கே இருக்கிற மக்களோட கல்ச்சர்ஸ் எல்லாம் அப்படி சும்மா தள்ளி விட்டுட்டேன். என்னை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக சொல்லிட்டேன். ஸோ அவங்க என்டர் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ரெஜிஸ்டரில் என்டர் பண்ணாங்க. பட் அது ரெஜிஸ்டர் மாதிரி தெரியலை. ஏதோ ஒரு பேப்பரில், ஒயிட் பேப்பரில் என் நேமும் அட்ரஸும் எழுதுன மாதிரி இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ண சொன்னாங்க இங்கே. ஸோ அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடம்தான், இந்த செக் போஸ்ட்டில் தான் பிடிச்சாங்க. ஸோ இங்கே பிஎஸ்எஃப் இருக்காங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு 80-90 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு 80-90 கிலோமீட்டர்ஸ் நான் போகக்கூடிய வில்லேஜுக்கு முறைன்னு சொல்கிறேன். அங்கே ஃபுல்லாகவே வார் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ போகிறது எனக்கு நல்லதில்லை. எப்போ யார் எங்கேருந்து கன் ஃபயர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆசாம் ரைஃபிள் இருக்காங்க மவுண்டன் மேலே. பட் இருந்தும் எல்லாமே ஒரு கேரண்டியாக சொல்ல முடியாது. நீ போயிட்டா திரும்ப வர முடியுமா அப்படியெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ இங்கேயே பிடிச்சி நடத்திட்டாங்க. இங்கேருந்து டைரக்ட் வெஹிக்கிள் அங்கே போயிடுச்சுன்னா அவங்க சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டீ எல்லாம் கொண்டு தந்தாங்க. பிஎஸ்எஃப், இங்கே பிஎஸ்எஃப் இருந்தாங்க. அவங்க டீ டைம்னு நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட கப் இருந்துச்சு. ஸோ கப்பில் ஹாஃப் கப்பு டீ கொடுத்தாங்க. அப்புறம் பிஸ்கட்டும் கொடுத்தாங்க. அந்த டைமில் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்ததால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியலை. நான் இப்போ வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சாலும் அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க. அப்புறம் திரும்ப தான் அனுப்புவாங்க. பார்ப்போம் எவ்வளோ தூரம் பாசிபிள்னு. டாக்ஸி மாதிரி இதில் போயிட்டுருக்கேன். அரௌண்ட் 300 to 400 rupees கேட்டாங்க. ஸோ 400 ஸோ கொடுத்து போயிட்டுருக்கேன். பார்ப்போம் எப்படின்னு தெரியல. ஸ்டே பண்ணுறது எல்லாமே பார்டரில் இருக்கிறது.
எனக்கே ப்ராப்பராக கிளியராக தெரியல. ஸோ ஐஎல்பி வாங்கி வச்சுட்டாங்க எல்லாமே. இப்போ ஐஎல்பி இல்லாமல் எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரிட்டர்ன் கூடி சீக்கிரம். ஸோ ஃபைனலாக வந்துட்டேன். ஸோ இப்போ சாப்பிட வந்திருக்கேன். இங்கே ஒரு தமிழ் சங்கம் சொல்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு ஸ்டே கொடுத்தாங்க, காம்ப்ளிமெண்ட்ரியாக ஹோஸ்ட் பண்ணுறாங்க தமிழ் சங்கம். அப்புறம் ஃபுட்டும் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஹோட்டல்லாம் வந்துங்க, இதுதான் ஹோட்டல். எல்லாம் தமிழ் மக்கள் தான் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகணும். ரூம் கொஞ்சம் ஓகே தான். சாப்பாடு வந்துடுச்சு, காம்ப்ளிமெண்ட்ரி தமிழ் சங்கம் இருந்துச்சு. சாப்பிடுவோம். சாம்பார், சிக்கன் கறி, சப்ஜி, அவ்வளோதான். ஸோ அப்படி ஃபைனலாக ரூம் கிடச்சிச்சு ஸ்டே பண்ணுறதுக்கு. இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜான மொரே, இது வந்து மணிப்பூரோட லாஸ்ட் வில்லேஜ், பார்டர் பக்கம் இருக்கிற லாஸ்ட் வில்லேஜ் தான். இதுக்கு தாண்டினா பார்டர். நான் பார்டர்லாம் போய் பார்த்துட்டேன், வீடியோ எதுவும் எடுக்க முடியல நைட்டு. ஸோ என் கூட ஒரு பையனை வந்தான் காமிச்சு தரதுக்கு. அப்புறம் நல்லா சாப்பிட்டேன், ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். ஸோ நாளைக்குள்ள வீடியோவில் பேலன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாய்.